கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தவர்களா, இருதயத்தினாடத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இம்மட்டும் தாங்கின என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு, அப்பா நீ செய்த நன்மைகள், நீ செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் ஏராளம் சொல்லி எல்லாரும் வாயத்தரங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வல்லமையுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் வந்து உம்மை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தெய்வமே, ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால திருப்தியான வாழ்க்கையை, சம்பூர்ணத்தினால திருப்தியான வாழ்க்கை எங்களுக்கு கட்டளையிடுவீராக ராஜன். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாகும். இந்த நாளின் துவக்கம் முதல் முடிய வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக நம்ம திலகதான ஜெஃப்ரி பிரதர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளின் ஆராதனையில தேவன் முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நேரடியாக பாடல் பகுதிக்குள்ளாக கடந்து வரும் நம்ம திலகதான பிரதர்ஸ் வந்து பாடல்களை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த ஆராதனை முதல் பாடலாக அலங்கார வாசமாலை, எல்லோருக்கும் தெரிந்த பாடல். கையில தட்டி கத்தருக்கென்று உற்சாகமாக இந்த பாட்டை பாடி இந்த பாடல் மகிழ் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே திரும்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே திரும்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை தொடுவதே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை தொடுவதே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கரங்களை தட்டி நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருக்காக கரங்களை தட்டி பாடுவோமா? இன்னும் உற்சாகமாய். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ
பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இருதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சுக ஜீவ பலனும் நீர் தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. கரங்களை தட்டி துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அழகான வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே இரவிட வந்து நிற்கிறோம். அழகான வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில கூட இரண்டாவது பாடலாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல் குதூகலம் கொண்டாட்டமே. கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து கர்த்தருக்கு மகிமையுடன் பாடுங்க. ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவங்கள் பறந்து நோயெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ரத்தியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும்
அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். இன்னொரு முறை. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் பகுதி மூலமாய் கர்த்தர் நம்மளோடு இந்த இடப்பட்ட கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர்ஸ். உடனே யாவரும் எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 51ஆம் சங்கீதம். நம்ம தானே அருமையான புத்தி பிரியா சிஸ்டர் வந்து சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 51ஆம் சங்கீதம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உம்மது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்,
தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நிறுத்தி வாசிப்போமா? தேவனே, உமது சமூகத்தை விட்டு உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை கத்த தந்த சங்கீதத்துக்காகவும் வாசித்த மகளை தேவனால் விரோதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காரோம். அப்படியே நேரடியாக தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம தினம் பாஷம தேவ செய்திகளை கொடுப்பாங்க. தேவ நாமத்துக்கு மையம் உண்டாவதாக. அந்த பலிபீடத்தில் நாங்கள் அவதிகள்வாக காத்திருந்தால் தான் எங்களுக்கு சரியான உங்களை குறித்தான ஒரு வெளிப்பாடுகள், உங்களுக்கு என்ன பேசணுமோ அதை குறித்தான வார்த்தைகளை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். தேவன் உங்களோடு பேசும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷமாக வந்து கரங்களை வார்த்தை மறுபடியுமாய் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டு சமயத்தில் வரும்போதெல்லாம் நம்மளை அர்ப்பணிக்கணும். எனக்கு என்ன பேச போகிறீர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமயத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்ம எந்த காரியத்தில் நமக்கு செய்ய போகிறாரோ அந்த காரியத்தை குறித்தான ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். தேவன் தாமே ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் சங்கீதத்தை வாசித்தோம் இல்லையா? 51 சங்கீதம் 51 12ஆம் வசனத்தை வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். இதுதான் இன்றைய தலைப்பு. நிறைய பேருக்கு நல்ல தேவனுடைய பிள்ளைகள் கூட கிடையாது. ஏன்னா விரும்புறது கிடையாது. இது நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு இந்த காரியத்தில். தாவீது தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம், அர்ப்பணிப்பு, அறிக்கையிடுதல், மனம் திரும்புதல். மறுபடியுமா அந்த வசனத்தை மறுபடியும் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பாருங்கள். மீறுதல் பாவங்கள் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா, என் மீறுதல் அறிந்திருக்கிறேன், என் பாவங்களை அறிக்கையிடுறேன், கதறேன். பாவத்தை உணர்த்தும்படி நீ பாவம் செய்துட்ட அப்படின்னு ஆண்டவர் அவர் செய்த பாவத்தை சுட்டி காட்டி தாவீதுக்கு உணர்த்தின போது அதனால அர்ப்பணித்து கதறுகிறதான ஜெபம். எப்படி அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆண்டவர் இருதயத்துக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்கிறார். அந்த இருதயம் சரியில்லை. இந்த கதறது ஏன்னா சுத்த இருதயத்தை விரும்பலை. சுத்தம் போச்சு இருதயத்தில். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் அதிலே இருக்குது இல்லையா? நீ நொறுக்கின எலும்புகள் அப்படி அப்போ சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதிரும், அப்படி பரிசுத்தாவியை எடுத்திருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். அப்போது தேவனோடு உள்ள உறவு பிள்ளைங்க, தேவனுக்குள்ளே நெருங்குறவங்க, தேவனில் களி கூறுறவங்களுக்கு இதெல்லாம் நேரிடும். இச்சையினால் விழுந்து போனார், கண்களின் இச்சையினால் விழுந்து போனார். சிம்சோனை போல, சிம்சோனை விட்டு அந்த பலம் விலகினது போல தேவன் பரிசுத்தாவியை எடுத்துருவார். அபிஷேகம் பெற்றவங்க அந்த நிரம்ப முடியாது, தேவ சமூகத்தில் போக முடியாது, தேவ சமூகத்தில் களி கூற முடியாது, அந்த களி கூறுதல் கிடைக்காது. சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதிரும். தள்ளிடுவாரா? நாத்தான் வேலை மூலமாய், தீர்க்கதரிசி மூலமாய் நீ செய்தது பாவம். பாவத்தை சுட்டி காட்டுறார். அவர் யுத்தத்துக்கு போகாமல் என்ன செய்தார்? கண்களினால் பாவம் செய்து மற்றவருடைய மனைவியை இச்சித்ததுனால, அவங்களை கொலை செய்ததுனால, சுருக்கமாக கதைகளை சொல்லி முக்கியமானதை மட்டும் எடுப்பேன். நாம் என்ன செய்யணும், இவையிலிருந்து எப்படி நடக்குன்றதை மட்டும்தான் எடுப்பேன். இவைகளுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், கதறி அழுகிற ஜெபம், நீ நொறுங்கின எலும்புகள் ஆண்டவரே. அதனால தான் ரட்சணித்து சந்தோஷம். இப்போ சந்தோஷத்தை இழந்துருவோம். இப்படிப்பட்ட காரியங்களே தேவனுக்குள்ள சந்தோஷம். என்ன சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்கு? உலக சந்தோஷமா? நல்ல ஜாலியாக டூர் சுற்றும் போது புது வீடு கட்டிட்டு நிறைய நகைகள், புது புது நகைகள் வாங்கி, பட்டு புடவையோ பணமோ அப்பா அம்மா சந்தோஷமோ, இந்த சந்தோஷத்தை குறித்து இங்கே சொல்ல வரல. அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு, ஐக்கியம், அபிஷேகத்தினால, தேவ சமூகத்தினால, ரட்சிப்பு, நல்ல கருத்து, ரட்சகர், அவரால் உண்டாகிற மகிழ்ச்சியை குறித்து, சந்தோஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது மனுஷன் தர முடியாது. எப்படி? தாய் தந்தையோ கணவரோ பிள்ளைகளோ இந்த சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது.
கொஞ்ச நேரம் ஆறுதல் இருப்பாங்க, ஏதாவது துக்கப்படுவாங்க, சந்தோஷ நேரத்தில் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க, அவ்வளோதான். அது ஆத்மா ஆவியில் நமக்கு களி கூறுதல் கிடைக்காது. சந்தோஷம். இப்போ கிறிஸ்மஸ் வந்துச்சு, கேரளர்ஸ் வந்தாங்க, குழந்தைங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தோம்னா ஒரே சந்தோஷம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரே சந்தோஷம், இவங்களுக்கு போய் கொண்டாடுறதுனால ஒரே சந்தோஷம் இல்லையா, அக்கம் பக்கத்தில் ஒரே சந்தோஷம். இது வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு தான் போகுது சந்தோஷம் இல்லையா. ஆனால் ஆவியில் சந்தோஷம் இருக்காது, தேவனுக்கு நமக்குள்ள உள்ள களி கூறுதல் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. இந்த சந்தோஷத்தை எழுந்திர விடக்கூடாதுன்றதுக்காக கதறார், என்ன தள்ளிடாதப்பா, இந்த ஆவியை என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாதிரும். நிறைய பேர் ஆவிகளை அவித்து போட்டுறாங்க, களி கூறுதல் கிடைக்காது எல்லாவற்றிலும். இதை தான் நாடுவாங்க, இதை தான் மேன்மை பாராட்டுறாங்க. மாம்சத்துக்கு தான், மாம்ச இச்சையில் விழுந்ததுனால தாவீது கொடுத்த தண்டனை. கதறுதலான ஜெபம் மிகவும் முக்கியம். அதனால தான் நீ நொறுங்கி தேவனுக்கு ஏற்க பலி வாசிங்க 11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். இல்ல 17 வாசிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க. ஆமென். இதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நல்லா நொறுங்கி அர்ப்பணிச்சு அறிக்கையிட்டு மனம் திரும்பி மனம் மாறுதலை விரும்பி, ஏன் இதை அனுமதிச்சு, எதுக்காக, எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை, எனக்கு ஏன் நன்றி இல்லை, ஏன் எனக்கு சந்தோஷமாக துதிக்க முடியல, ஏன் தேவ சமூகத்தில் தேட முடியல, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் இல்லை. தேவனுக்கு கேட்கும் பலி நொறுங்குண்ட ஆவி, புறக்கணியீர். துக்கமோ வேதனையோ கண்ணீரோ கஷ்டங்களோ. இப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. விக்கி பிரதர்லாம் இப்படி வருஷத்தில் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாலிபர் யூத் அங்கேயும் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாற்றம் வருது. பாடாத பிள்ளைங்க வராத பிள்ளைங்களாம் முன்னாடி இன்னும் பாடுறாங்க. இது ஆண்டவருக்கு பிரியம், பெற்றோராகிய நமக்கு சந்தோஷம். பிள்ளைகள் ஒரு வளர்ச்சியை ஒரு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்படி வளர்ச்சி அடையணும். பாருங்கள் சிவகாமி அம்மாவும் மறுபடியும் சொன்னேன், ஆரம்பத்திலேருந்து ஆரம்பத்தில் எப்படி வந்தீங்களோ, ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்தாரோ, வந்து தேடுங்க. அதுதான் உற்சாகத்தின் ஆவி சொன்னால் அது அப்படியே வளர்த்துக்கிட்டே போகணும். அவித்து போட்டுறக்கூடாது, ஆண்டவர் துக்கப்படுத்தக்கூடாது. ஏதாவது நம்மளை கவித்து போட்டுரும். பாருங்கள் வெள்ளிக்கிழமை குழந்தைய தூக்கிட்டு ஓடி வராங்க. அவங்களுக்கு கஷ்டம், அவங்க ஜெபிக்க தெரியாது, பைபிள் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டோட தேடனா என் பிரச்சனை விடுதலை வேணும்னு நம்பிக்கையோடு ஓடி வராங்க. ஆலயத்தில் தேடணும். அந்த மகளுக்கு எவ்வளோ அதிசயங்களை செய்தார், இன்னும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடணுமா என்ற சமூகத்தை விட்டு ஆண்டவர் தேடுகிறவர்களுக்கு தான் இந்த ரட்சணை சந்தோஷம் மறுபடியும் ரட்சணை திரும்ப எனக்கு தந்து. நிறைய எழுந்திரு போயிருப்பாங்க, சுகத்தை எழுந்திருப்பாங்க, சமாதானத்தை எழுந்திருப்பாங்க, மகிழ்ச்சி எழுந்திருப்பாங்க, நிம்மதி எழுந்திருப்பாங்க. இது நிறைய ரகசியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. திரும்ப எனக்கு வேணும். தேவனுடைய பிள்ளைங்க, உறவாடுற பிள்ளைங்க, உரிமை பாராட்டுற பிள்ளைங்க, அம்மா பிள்ளைகிட்ட இப்போ எனக்கு இது வேணும், இல்லைன்னா போய் உரிமையை எடுத்துகிட்டே போயிடுவாங்க. எங்கள் அப்பா அது எனக்கு சொந்தம், நான் கேட்கக்கூட மாட்டேன், நான் எடுத்துக்கோமா, இது எனக்கு வேணும். அப்படியேப்பட்ட உறவு ஆண்டுக்குள்ளே இருந்தால் தான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இதை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி. ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, எப்படிலாம் பொருத்தனை பண்ணி தீர்மானம் பண்ணிங்களோ தெரியாது. இந்த வருஷத்தின் கடைசி மாதங்களில் வந்திருக்கிறீங்க. மறுபடியுமா இந்த களி கூறுதல், தேவனோட ஒரு சந்தோஷம், உற்சாகமான ஆவிதான் நம்மளை தாங்கும். மனுஷன் முடியாத மாம்சம் பலவீன மாம்சம் ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவர் சொல்றார். ஆவியோ இந்த உணர்த்துதல், பாரம், வாஞ்ச, உற்சாகம், வைராக்கியம், வளர்ச்சி, தேவ சமூகத்தை தேடுறது, அதுதான் உங்களை தாங்கும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க, அதை அசட்டை பண்ணுறீங்க, ஏனோ தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும், தடைகள்லாம் நீங்கும். இதை குறித்தான காரியங்களை நிறைய பார்க்கலாம். 2 சாமுவேல் 12 இதே சம்பவங்களை கர்த்தர் அந்த வேலையில் மகனை அடிக்கிறது குறித்து, தனக்கு பிறந்த அந்த குழந்தையை குறித்து அடிக்கிறது குறித்து இந்த சம்பவங்களை பார்க்கலாம். 2 சாமுவேல் 12:1 வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவங்களை வீட்டில் அந்த சம்பவங்களை போய் பாருங்க. ஒரு ஓமைகளாய் ஒரு கதையாய் சொல்லி, இப்படி நீ செய்தப்பா அந்த அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் ஒரு கதைகளாய் சொல்றார். அதிலே வாசிங்க 12 வாசிங்க. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது.
நம்ம பாவங்கள் தெரியாது, மறைந்திருக்குன்னு மட்டும் நினைக்க முடியாது. வெளியே இறங்காம கொண்டு வந்துடுவார், வெட்கப்படும்படி வச்சிருவார், வெட்கப்பட்டு தலைகுனிம்படி வச்சிருவார். மறைவிடத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் அவருக்கு தெரியாது. அதனால தான் போன முறை சிந்தனைகளை குறித்து எடுத்தேன். இது கண்களின் இச்சையை குறித்து எடுக்கிறேன். நிறையா தேவனுடைய பிள்ளைகளே வெளியே கொண்டு வருவேன். தேவனுடைய பிள்ளைகளே அது தூஷிக்கும்படி ஆண்டவர் வச்சிருவார். அதிலே 13 அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஜனங்கள் தூஷிக்க, சத்துரு தூஷிக்க நீ காரணமாய். நம்ம மூலமா தூஷணம் நடக்குதா? ஆண்டவர் நம்ம தூஷிக்கப்படுதா? கிறிஸ்தவங்களா இருந்துட்டு ஏன் இப்படி இருக்கிறாங்க? நம்மளால மற்றவங்க இடல் அடைகிறாங்கன்னு போன முறை சொன்னேன். ஆண்டவர் நம்ம தூஷிக்கப்படும்படியா நம்ம நடக்கக்கூடாது. 1000 அவங்க பண்ணட்டும், நேசிக்காம போட்டோம், துரோகமே பண்ணட்டும், பின்னாடி பேசட்டும். ஆண்டவர் தேவன் பார்க்கிறார். அவங்க செய்கிற உத்தமத்தையும் உண்மையையும் தேவ சமூகத்தையும் திரும்ப வேணும்னா என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒழியணும். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உனக்கு பிறந்த குழந்தை சாகும். ஆண்டவரே பாவம் அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறார், மனம் திரும்புறார். நான் செய்தது பாவம். இதுதான் இந்த ஜெபம். தள்ளிடாதப்பா, ஆவி எடுத்துக்கொள்ளாதப்பா. தேவனே இந்த சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். நீங்க என்ன ஒன்னாலும் எவ்வளவுதான் நிரம்பினா அந்த சந்தோஷம் கிடைக்காது. இது தேவன் அணுகிற என்றென்றைக்கும் மகிழ்ச்சியா சிருஷ்டிக்கிற சந்தோஷம், ஆண்டவரால் உண்டாகிற சந்தோஷம் எல்லாம் இல்லைனாலும், யார் வெறுத்தாலும், யார் நேசிக்கலனாலும் தேவனால் கொடுக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள கலிகுறுகிறதா சிறுமியும் எளிமையுமானவள் கர்த்தருக்குள்ள கலிகுறுகிறதான் இந்த காரியங்கள். ஹல்லேலூயா. அதனால தாங்க ரட்சணித்தின் சந்தோஷம் திரும்ப தந்து. உற்சாகமான ஆவி இல்லை. இப்போ நிறைய சபைகள் இல்லை, நிறைய கிறிஸ்தவர்கள் இல்லை, உற்சாகமான ஆவி இல்லை, ஆரம்பத்தில் இருந்த அன்பு இல்லை. அதனால தான் கலிகூறுதல் இல்லை, ஆவியில் கலிகூற முடியல, ஆவி அவித்து போடுறாங்க, ஆவியானவரை துக்கப்படுத்துறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே அதில் 14 வாசிங்க, வாசிங்க 22 வாசிங்க. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். என்ன சொன்னாரு? மறுபடியுமாய் அவர் சொன்னாலும் இறங்குவாரோ உபவாசித்து ஜெபிக்கிறார். தெரியுது, ஆண்டவருக்கு பாவம் செய்துட்டு அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும், அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் தடைபடும். தேவனுடைய பிள்ளைகளே அதிகமாக ஒப்பு கொடுத்து அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறார், மனம் திரும்புதல். இதனால தாம்மா அந்த சந்தோஷம் இல்லை. அதிலே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 30. இந்த காரியத்தை குறித்து தாவீதினுடைய குடும்பத்தை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்போல்லாம் யுத்தங்கள் நடந்தது இல்லையா? மனைவி பிள்ளைகளாம் எல்லா பொருளெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். அதுக்கு தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? திரும்ப தருகிறதுக்கான காரியங்கள். திரும்பணும்னா நம்ம எல்லாவற்றிலும் மனம் திரும்பணும், தேவ சமூகத்தை தேடினா தான் திரும்பவும் இந்த சந்தோஷம் கிடைக்கும். எழுந்து போனது எல்லாமே கர்த்தர் கொடுக்கவே ஆண்டவர் வந்திருக்கிறார். எழுந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் வாசிங்க 30 3 4 வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகுதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? குடும்பத்தில் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் பாருங்க. மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டா, குடும்பத்தில் எதனா நடந்தா யாராலுமே அதை தாங்க ஒரு இழப்பு, எல்லாருக்குமே மிகவும் நெருக்கப்பட்டு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்க பாருங்க, அந்த நேரத்தில் எவ்வளோ என்ன செய்தார்? உடனே என்ன செய்தார் தாவீது? தேவ சமூகத்தை தான் நாடினார். எல்லாத்தையும் ஓடலை, எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் என்ன செய்தார்? தேவ சமூகத்திலே அதிகமாய் தேவ சமூகத்தில் போய் சொன்னார். 6 வாசிங்க, 6 8 வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றையுமே மிகவும் நெருக்கப்படுகையில் கர்த்தருக்குள்ள உங்கள் திடமானது கிடைக்கவே கிடைக்காதுமா. எங்கே போனாலும் கிடைக்காது, கொஞ்ச நேரம் ஆறுதல் தான் கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்க, அவருக்குள்ள திடமானது கிடைக்குது. அதிலே 18 வாசிங்க. அதிலே 18 19 வாசிங்க. இல்லைன்னா 19 வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் தாவீது ஏன்னா என் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன், எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை, ஆண்டவரே என்ன போகட்டுமா, அது திருப்பி கொடுப்பீரா? தேவ ஆலோசனை காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தேவ சமூகத்தை நேசிக்கணும். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தாராம் பாருங்க. கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தினார், தேவ சமூகத்தில் நாடினார், எல்லாவற்றையுமே கர்த்தர் திருப்பி கொடுக்க முடியாது கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு அற்புத அதிசயங்கள் செய்யும் தேவன் தாமே. எல்லா காரியத்தையும் உங்களுக்கு வாய்க்க செய்வாராக. அதே 2 சாமுவேல்ல வாசிக்கலாம். 22:7 வாசித்தீங்கன்னா, 1 வாசித்தீங்கன்னா, சத்துருவின் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யப்பட்டதுனால துதித்து பாடினார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஸ்தோத்திரிங்க. எவ்வளோ நன்மை செய்தாலும் தேவனை துதிக்கிறது கிடையாது. 22:1 வாசிங்க. 2 சாமுவேல் 22:1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தபோது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின எவ்வளவு பாருங்க, அவர் பாடி துதிக்கிற அனுபவம். தேவ சமூகத்தை அதிகமாக நேசிக்கிற அவனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி. அதனால தான் என் சந்தோஷம் எழுந்துடக்கூடாது. உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதப்பா, எழுந்துடக்கூடாது ஆண்டவரே, அந்த திரும்ப தாரும். எவ்வளோ அருமையான தேவனுக்குள்ள ஒரு உறவு. அந்த சந்தோஷம் இல்லைன்னா எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியாது. மாம்சத்தை ஜெயிக்க முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது, சத்துருவை ஜெயிக்க முடியாது, பிரச்சனை போராட்டங்களை ஜெயிக்க முடியாது. இது அறிந்ததுனால தான் இப்படி ஜெபிக்கிறார் தாவீது. பாருங்க, அதிலே 7 வாசிங்க. அதிலே 7. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். அதனால தான் ஆலயத்தில் ரொம்ப விசேஷித்த ஜபம். ஆலயத்திலிருந்து அவனை கூப்பிட்டேன். ஆலயத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு கண்கள் திறந்து செவிகள் கவனிக்கிறவளாக இருக்கிறது. ஆலயத்தில் வாசம் உலாவுகிறார், இங்கே இருக்கிறார். இங்கே செய்யப்படும் ஜபங்களுக்கு கேட்கப்படும். அபயமிட்டே என் நெருக்கத்திலே தாவீதின் ஜபத்தை கேட்டாரா இல்லையா? கர்த்தர் நம்மளுடைய ஜபத்தையும் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார் பாருங்க. அதனால தான் விழுந்து போனேன். எப்படி ஆமோஸ்ல சொல்லப்பட்டிருக்கு 9:12 தாவீது குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? விழுந்து போன கூடாரம், தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் திருப்பி. அந்த வசனத்தை வாசிங்க. ஆமோஸ்ல 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசி 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாரும் சிறையிருப்பு, பிரச்சனை, கஷ்டங்கள், எந்தெந்த நெருக்கங்கள் இருந்ததோ மறுபடியுமாய் அந்த சந்தோஷத்தை மறுபடியுமாய் எல்லாவற்றையும் விழுந்து போன கூடாரத்தை. இப்போ பாருங்க எவ்வளோ அங்கலாய்ப்பான எங்கள் ஜெபம், கதறுதலான ஜெபம், கெஞ்சுதலான ஜெபம், இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபத்துக்கெல்லாம் அவ்வளோ வல்லம் இருக்குமா? எவ்வளவோ அங்கலாய்த்தோம், எவ்வளோ கர்த்தர் எவ்வளோ மகத்துவமான என் வாழ்க்கையில் எனக்கு செய்த அற்புதங்கள் நான் உனக்கு செய்வேன். உன்னை இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கிடைக்கூடாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அப்படியே எனக்கு செய்தார். இந்த வருஷத்தில் தேவன் எனக்கு சொன்னார், வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். உங்களுக்கும் செய்வார், எனக்கு மட்டுமல்ல. அவர் சமூகத்தை நாடுகிற, தேடுகிற, இந்த சந்தோஷத்தை விரும்புகிற, சுத்த இருதயத்தை விரும்புகிறவளுக்கு
கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எந்தெந்த காரியத்தில் சிறைப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் தடைப்பட்டு போயிருக்கிறதோ எல்லாவற்றையும் எனக்கு ஒரு முடிவு வேணும் ஆண்டவரே. அப்படி ஒரு பொருத்தனையோடு, ஒரு தீர்மானத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு வாங்க. கர்த்தர் நிச்சயம் புதிய ஆண்டில் புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மீகாவில் அதனால தான் 7 சொல்லப்பட்டிருக்கு. 7:8 சத்ருவே நீ சந்தோஷப்பட விழுந்தாலும், அப்போ விழுவோம் இல்லையா? தவறி விழுது சகஜம், முடியாது. எல்லாராலையும் இந்த பரிசுத்த வாழ்க்கை முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்துருவோம், முறுமுறுத்துருவோம், சோர்ந்து போயிடுவோம், அசட்டை பண்ணிடுவோம், அவிசுவாசம் வந்துடும், ஏதாவது பல விதமான பிரச்சனைகள், ஏதாவது தேவனுட்டு தூரம் விழுந்தாலும் நீ சந்தோஷப்பட, எழுந்திருப்பேன், மறுபடியும் என் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார், அவர் என்னை நடத்துவார். வாசிங்க. என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். என்ன அருமையா சொல்றார். நீ விழுந்து அப்படியே விட மனுஷன் நமக்கு சந்தோஷப்படுவான், உறவுங்க சந்தோஷப்படும் இல்லையா? ஆண்டவர் அப்படி மன உருக்கத்தின் தேவன். விழுந்தா பயப்பட, நீ சந்தோஷப்படுறியா? நான் எதனா நடந்தால் மற்றவங்க சத்துருக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு வெளிச்சமா இருந்தால் தான் முடியும். அதனால தான் நீதிமொழிகள் 24 யாருக்கு தூக்கி தூக்கி விடுவார் தெரியுமா? எத்தனை முறை விழுந்தாலும் நீதிமான், நீதியை விரும்புகிறவங்க, நீதியின் ராஜாவை விரும்புகிறவங்க, நீதியாய் வாழ்கிறவங்க, அவங்களது 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்துவேன். ஐயோ விழுந்துட்டேனே, நிறைய பேர் குற்ற உணர்ச்சி, இதை செஞ்சிட்டேனே, இதை விட முடியலையே, இதை பண்ணுறேனே, இதை மன்னிப்பு கேட்கலையே, மனம் திரும்ப விரும்பலையே, மறுபடியும் அதே செய்யறேனே. இதெல்லாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, விட முடியாத பாவங்கள், மீறுதலான பாவங்கள் ஆண்டவரே என்னை விட்டு அகற்றும். மீறுதல்னு சொல்கிறார் தாவீது, துணிகரமான பாவம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பார்க்குறாரு? அவருக்கு என்ன தெரியவா போகுது? நம்மளை பற்றி மற்றவங்க அப்படியே ஸ்கேன், இவங்களா இப்படியாப்பட்டவங்களாம் பார்க்குறாங்க. இப்போ ஆண்டவருக்கு தெரியாதா நம்ம என்ன நினைவு, என்ன ஏக்கம், என்ன நோக்கம், என்ன எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கிறோம்? அவருக்கு தெரியாதா? அதனால் அதிகமாக தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளே எந்த அளவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியை விரும்பணும். நீதிமான் எத்தனை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். ஏன்னா அவன் நீதியின் ராஜா, நீதியை விரும்புகிற பிள்ளைங்க. மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். பிள்ளைங்களை இப்போ விழுந்துட்டா நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்க மாட்டோம், அதுங்க கற்றுக்கோமா மறுபடியும் அதை செய்யக்கூடாதபடிக்கு. தேவனுடைய ஜனங்களே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலர் 13:22 அவன் என் சித்தத்தை நிறைவேற்றுவான்னு சொல்கிறார். தான் சித்தத்தை இல்லை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய சித்தம் என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும், பரிசுத்தத்தை விரும்பணும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர் ஆக வேண்டும்போதே தேவனுடைய சித்தம். ஏன்னா அவர் பரிசுத்தரை ஆராதிக்கிறோம். அதனால தான் அப்படி இருந்தால் தான் ஜெபம் கேட்கப்படும். அப்போதான் அவருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தில் நிரப்பப்பட முடியும். சமாதான சுக சந்தோஷம் கிடைக்கும். கடமைக்காக ஏதோ வளராம, ஏதோ தெரிஞ்சமா, ஏதோ கேட்டமா, ஏதோ விட்டமா, ஏதோ பண்டிகைக்கு வந்தமா இல்லைம்மா. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி இருக்கக்கூடாது, குழந்தைங்க போல இருக்கக்கூடாது, வளரணும் நாளுக்கு நாள். வாசிங்க அதே எபிரேயர்ல, அப்போஸ்தலர் தெரிஞ்சு விட்டுட்டேன். எபிரேயர் 3:14 ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரிந்தும் பற்றி கொண்டிருப்பீர்களாகில். ஆரம்பத்தில் நல்ல நம்பிக்கை, சந்தோஷமா வருவாங்க. நாளடைவில் எதனா பிரச்சனை கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் தேடுறதை விட்டுருவாங்க, துதிக்கிறதை விட்டுருவாங்க, ஜெபிக்கிறதை விட்டுருவாங்க, மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேவனுடைய பிள்ளையாக இருப்பாங்க, அபிஷேகம் பெற்றவங்களா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எப்படி ஆண்டவர் நாம தூஷிக்கும்படியாக இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்றாரு? ஆரம்பத்தில் இருந்து கொண்ட நம்பிக்கை. ஆரம்பத்தில் இப்போ நான்லாம் அப்போ இருக்கிறத காட்டில் இன்னும் வயசாயிடுச்சுன்னு இதை மாம்சத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் இன்னும் எனக்கு பாரங்களை கூடும், உணர்வை கூடும், வைராக்கியத்தை கூடும், நல்லா துதிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, 84 வயசு வரைக்கும் கூட அண்ணால் பாருங்க, லூக்கால 1 சொல்லப்பட்டிருக்கு, வயசு இல்லை, இரவு பகலும் ஆராதித்து ஆலயத்தில் காத்திருந்து துதித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது சாக்கு போக்கு சொல்றது, அப்படியே ஆசீர்வாதம் தடைபடாது, அப்பயே குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது, சமாதானம் கெடுக்கிறவர்கள் ஏன் வராது, சுகத்தை கெடுக்கிற ஆவிகள் ஏன் நுழையாது? தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்பத்தில் கொண்டு வந்த நம்பிக்கை இது அப்படியே புதிய ஆண்டுக்குள்ள இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். வாலிய பிள்ளைங்க இன்னும் எப்படி ஒரு ஜெப வீரர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள இன்னும் ஒரு ஊழியக்காரர்களாக கூட ஆண்டவர் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆராதனை நடத்தலாம்,
ஊழியக்காரருக்கு உறுதுணையாக இருக்கலாம், இன்னும் ஊழியங்களில் எல்லாவற்றையும் தாங்கலாம். சபைக்கு உங்களை எதுக்கு ஆண்டவர் இப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாரு? உங்களை கொண்டு பெரிய காரியங்களை உங்களை மூலமாக மகிமைப்பட, உங்களை கொண்டு அநேகர் ஆறுதல் படுத்த, உங்களை கொண்டு விடுதலை கொடுக்க, அநேகர் ஆசீர்வாதமாக நடத்துறதுக்காக தான் இதெல்லாம் பயிற்சிமா. கற்றுக் கொடு, பழகிக்கோங்க. நற்கிரியை செய்ய பழகட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கணும். ஏதோ கடமைக்காக இதை போய் வணங்கிட்டு கும்பிட்டுட்டு இந்த பண்டிகைக்கு போனால் போதும், அதோட போனால் போதும், ஒரு வளர்ச்சியும் காண முடியாது. அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ருசிக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க. வெளிப்படுத்தல 2:21-22 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளி திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளுக்கும் அறிந்து கொள்ளும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனம் திரும்பாவிட்டால் உன் கிரியைகளை. எத்தனை முறை சான்ஸ், எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பார், ஒரு சொல்லிகிட்டே இருப்பார், உணர்த்திக்கிட்டே இருப்பார். கீழ்ப்படியிலனா அப்படியே போயிடும், எல்லாமே டல் ஆகிடும், தடைப்பட்டு போயிடும், ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும், ஆண்டவர் விட்டு பின்மாற்றமாக போயிடும், ஆரம்பத்திலிருந்து அன்பு போயிடும், எல்லாமே போயிடும். பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகமாகும். நான் பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், சும்மா சொல்லலை. எல்லாம் அறிந்திருந்தும், சத்தியத்தை அறிந்திருந்தும், இன்னைக்கு தேடணும்னு அறிந்திருந்தும் கர்த்தருடைய பிள்ளைங்க அசட்டை பண்ணினா அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் சொல்லப்படும். இந்த அடிலாம் வாங்க வேணாம். ஒரு குழந்தைங்க அட்டங்காமல் போனால் என்ன பண்ணுவான்? பொறுமையாக எவ்வளோ இருப்போம், அப்போ கொம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அடிலாம் வேணாம். தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருங்க. அதனால தான் எத்தனை முறை சான்ஸ் கொடுக்குறோம் மனம் திரும்புறதுக்காக. மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே யோனால சொல்லப்பட்டிருக்கு. யோனா சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். எச்சரிப்பு, பொல்லாத ஜனங்கள் உங்க பார்க்குறோமோ தேவ சமூகத்தில் வந்து எட்டினதுன்னு சொல்றார் ஆண்டவர். அதனால தான் 40 நாள் யோனாவை கொண்டு எச்சரிக்கிறார். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, சுவிசேஷமை சொல்லும்படி. அதை கேட்டு ராஜா முதற்கொண்டு எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து ஆடு மாடுங்கள் முதற்கொண்டு எல்லாம் இது தெரியறதுனால இந்த சம்பவங்களை அடிக்கடி சொல்கிறதுனால முக்கியமானதை சொல்கிறேன். எல்லாருமே மனம் திரும்பினதுனால ஆண்டவர் பாருங்க தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். அவள் கிரிகளை பார்த்து, மனம் திரும்புதலை பார்த்து கர்த்தருடைய கோபம் நீங்கிடும். கோபம் ஊட்டுதலான காரியங்கள் இருக்கக்கூடாது. வாசிங்க யோனாவில் 3ஆம் அதிகாரம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். பாருங்க, செய்யாதபடிக்கு மனம் மாறுகிற தேவன் மனமாறுதலை விரும்புகிறார். ஒரு மனமாற்றம் வேணும். மறுபடியும் அதுவே ஆண்டவர் கோபப்படுத்தலான காரியங்கள் செய்யக்கூடாது, ஆண்டவர் துக்கப்படுத்தலான காரியங்கள் செய்யக்கூடாது. இதனால தாங்க ரட்சணை சந்தோஷம் இல்லை. அதனால தாங்க தாவீது ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே மிருதலான பாவங்களை என்னை மன்னியும், நீ நொறுக்கின எலும்புகள். அவரே அடிக்கிறார், அவரே காயம் கட்டுக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு ஓசியாவில். எதுக்கு தன் பிள்ளைய அப்படி எதுக்காக அடிக்கிறோம்? சும்மாவா? எதுக்கு எடுத்தாலும் அடிப்புமா? நல்ல ஒழுக்கத்துக்கு வர்றதுக்காக, பழக்க வழக்கிறதுக்காக, கீழ்ப்படுதலுக்காக, அது எதிர்காலம் நல்லாக்குறதுக்காக, அதுங்க படிக்கிறதுக்காக. இதே தாம்மா தகப்பணும் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புறதுக்காக தான் ஒரு சான்ஸ். 40 நாள் ஆண்டவர் எல்லாமே மனம் திரும்பினாங்க. ஆண்டவர் மனம் இறங்கினார். நீர் மன உருக்கம் இரக்கம் உள்ள தேவனாச்சே. அந்த இரக்கத்தை அசட்டை பண்ணிடாதீங்க, ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணிடாதீங்க. நம்ம குணப்படும்படி தயவு நம்மளை ஏவுகிறதாம். அநேக சான்ஸில் நீ ஆசிரியர் நல்லா இருக்கிறதுக்காக கண்ணீரப்படுறிய, உபத்திரப்படுறிய, வேதனைப்படுறியே, யாரும் இல்லை எனக்கு இவ்வளோதான் அப்படிதான் நினச்சிட்டு அவிசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சான்ஸ் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மனம் திரும்பாம பட்சத்தில் அவர் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே வாசிங்க. அதிலே ஆமோஸில் 4
4ஆம் அதிகாரம் 8-9 வாசித்தீங்கன்னா, எத்தனை முறை நான் உங்களுக்கு சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டேன்றீங்களே. எல்லா காரியத்திலும் உங்களை நான் தண்டிச்சேனே. சின்ன சின்ன காரியத்தில் சில என்ன பார்த்தாலும் மறுத்து போயிட்டு என்ன பண்ணோம் குழந்தைங்க, என்ன அடித்தாலும் மறுபடியும் அதை தான் செய். பிரம்போட வரணுமா அன்போட வரணுமான்னு சொல்கிறார் ஆண்டவர். பிரம்பை கையாடவும் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லப்பட்டு நல்லது. தேவனுடைய பிள்ளைகளே, சிச்சையெல்லாம் நல்லது, நம்மளை சீர்படுத்தும். ஆமோஸில் வாசிங்க 4:8-9 வாசிங்க. 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரே ஆசீர்வாதத்துக்கு தடையும், சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிறார், ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற்றுவார். ஏன் அவ்வளோ பொல்லாத ஆண்டவர் அவர்? இப்போ தாய் அடிக்கிறதுனால ஏன் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்லும்? எதுக்கு ஒன்று சீர்படுத்திக்கணும். அதான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கன்னு சொன்னோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது தடை வருதா, பிரச்சனைகள் வருதா, நெருக்கம் வருதா, நிந்தை வருதா, சில காரியங்களை அனுமதிக்கிறாரா? மறுபடியுமா திரும்ப தேவனுடைய பிள்ளை திரும்ப எந்த காரியத்தில் திரும்பணும், எந்த காரியத்தில் மனமாறுதலும் வேணும். ஆண்டவர் பாருங்க, அப்பவும் திரும்ப மாட்டேன்றீங்களே. விஷப்பணினால தேவையில்லாத கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக தேடல தான் அர்த்தம், அதிகமாக தேவ சமூகத்தில் நாடல தான் அர்த்தம், அவருக்கு முதலிடம் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் இப்படிலாம் என்ன செய்கிறாரு, சில வேலையில் தண்டிப்பார். அது நல்லது. அடுத்து வெளிப்படுத்தல 2:5 சொல்லப்பட்டிருக்கு, ஆதியில கொண்டது அன்பு, முன் ஆரம்பத்தில் கொண்டது நம்பிக்கை சொன்னேன், ஆதியில கொண்டது அன்பை விட்டாயின் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில செய்த கிரியை, ஆரம்பத்தில் நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, வாஞ்சியாக இருப்பாங்க, செய்வாங்க, கொடுப்பாங்க, ஆலயத்தின் காரியத்தில் எல்லாவற்றிலும் இருப்பாங்க. ஆண்டவருக்கு செய்வேன், கொடுப்பேன், போவேன், சபைக்கு போவேன், செய்வேன், அதை பண்ணுவேன். நாளடைவில் எல்லாம் ஆசீர்வாதம் பாருங்க, நல்லா இருந்த பிறகு வேணாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிங்க வெளிப்படுத்தல் 2:5. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து வீழ்ந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். என்ன சொல்லப்பட்டது? வெளிச்சம் இல்லாமல் போயிடும். திருந்தலைன்னா அந்த வெளிச்சம் இல்லைன்னா இருளாயிடும் குடும்பம். தேவனுடைய பிள்ளையிலே இருளாயிடும், சமாதானம் போயிடும், சுகம் போயிடும், சந்தோஷம் போயிடும். ஆசீர்வாதம் தடைப்பட்டா எப்படி இருக்குமா? அந்த குடும்பத்தை நடத்த முடியுமா? தொடர்ந்து தேவ சமூகத்தை தேடக்கூடாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாமளே தான் கீழ்ப்படியாதனால்தான், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதனால்தான், இந்த உற்சாகத்தினாவி இல்லாதனால்தான், இந்த மனமாறுதலை விரும்பாதனால்தான். கிரியில ஒரு மாற்றம் வேணும், ஒரு வாஞ்சை வேணும், ஒரு பயபக்தி வேணும். கர்த்தருடைய ஆண்டவர் ராஜாவே தேடுறோம், துதிக்கிறோம், எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய மனம் திரும்பாம பட்சத்தில் வெளிச்சம் இல்லாமல் போயிடுமா? அதனால தான் இத்தனை சான்ஸ். அதிலே 19 வாசிங்க. அதிலே 19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் எல்லாவற்றையும் அறிவார். எப்படி காலத்துக்கு ஓடி வருகிறோம், ஆண்டவருக்கு எப்படி பணிவிடை செய்கிறோம், ஊழியக்காருக்கு எப்படி இருக்கிறோம், சபைக்கு எப்படி இருக்கிறோம். நேற்று தினத்தில் பாருங்க, இந்த அலங்கரிக்கிறதுக்கு வேலையிலேருந்து ஓடி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க. அன்னைக்கு பேனருக்கு அவங்க நைட் 1 மணி ஆச்சு. ஊழியக்காருக்கு உறுதுணையாக ஒருத்தராக கஷ்டப்பட்டு இல்லையா, முன்னவே எல்லாவற்றும் பண உதவி இல்லைனாலும் சரீரப்பிரகமாவது ஆலயத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் சபையை அலங்கரிக்கணும், நீங்கள் தான் தூண்கள். எப்படி வளரும்? ஒவ்வொருத்தரும் சபைக்கு தூணாய் நிற்கிறீங்க நீங்கள். இப்படி அது இவைகளில் தான் நம்மளை நிறைய அலங்கரிக்கிறது குறித்து. இந்த அலங்காரம் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எல்லாம் போயிடும். புறம்பான அலங்கரிப்பு இதை சொல்ல வரல. ஆத்துமாவில் ஆவியில் உண்டாகிற சந்தோஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த காரியத்தில் உங்கள் சந்தோஷத்துக்காக, பிள்ளைக்கு சந்தோஷத்துக்காக, இந்த பண்டிகை நாட்களுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, இவைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே
எப்படி உங்களுடைய பங்கு என்ன சபைகள்ல? நீங்க ஊழியக்காரருக்கு எப்படி இருக்கீங்க? ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறீங்க? அப்படி செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்க. முன் செய்த கிரியை நீ அன்பையும் ரூத்தின் சம்பவங்கள முன்ன நற்குணம் பிந்த அப்படி உத்தமம் சொல்லப்பட்டது. நற்குணம், உத்தமான இருதயம், நற்கிரியை, நற்குணங்கள் வளரணும் கர்த்தருக்குள்ள. இன்னும் பரிசுத்தமாகட்டும்ன்ற மாதிரி விசுவாசத்துல பெருகணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு அற்புதமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 2 பேதுரு 2:20 வாசிங்க. எல்லாவற்றையும் விட்டு வந்து மறுபடியுமாய் அப்படியே தானே இருப்பேன்னா அவங்க கேடுள்ளதா இருக்கும் ஆண்டவர் சொல்றார். முன்னிலைமை அதிகம் கேடுல நீங்களே வர வச்சுக்கிறீங்க. எல்லா தீங்கையும் பிசாசுக்கு நீங்களே இடம் கொடுக்குறீங்க. வாசிங்க 2 பேதுரு 2:. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அறிந்திருந்தும் அதிலிருந்து விடுதலை பெற்றும் எவ்வளோ அற்புதங்கள் நடத்தும், உங்களை ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தும், உங்களை ஆசீர்வாதத்தை கொடுத்தும், எல்லாவற்றையும் தூக்கி எடுத்தும், உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டும், எல்லாம் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? உங்களை ஆசீர்வாதமாக வைத்தாரா இல்லையா? பின்னிலுமே அதிக கேடுள்ளதா இருக்கும். மந்த இருதயம், இருமப்பான இருதயம், கடினமான இருதயம், மாறுபாடான இருதயம், இப்படிலாம் இருக்கு. அதனால்தான் ஜெபத்துக்கு பதில் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தது சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதரவு என்னும் கோலை. ஓரளவுக்கு தான் தயவு, இறக்கம், கிருபை பாராட்டிக்கிட்டே இருப்பார். ஆண்டரை துக்கப்படுத்திட்டு கோவப்படுத்திட்டு அசட்டியா இருந்தா, உங்களால் மற்றவங்களுக்கு இடலா இருந்தா ஆதரவு என்னும் கோலை எடுத்துருவார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே வாசிக்கலாம். யோவேல் 2:2 25-26 வாசிங்க. யோவேல்ல யோவேல் 2:25-26 வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். மனம் திரும்பினால் உணர்ந்தால் ஒப்பு கொடுத்தால் தேவ சமூகத்தை நாடினால் இவங்களுக்கு தான் திரும்ப அளிப்பேன். எழுந்து போனதையோ கஷ்டத்தையோ துன்பங்களையோ ஆண்டவர் கைவிட்டார் முறுமுறுக்கிறீங்களா? ஆண்டவர் தேடுறதுக்கு அசட்டை பண்றீங்களா? திரும்ப அளிப்பேன். என் வீட்டின் நன்மையினால் திருப்தியாவீர்கள் சொல்ல வெட்கப்பட்டு போவதில்லை. என் பிள்ளைங்க நிறைய வெட்கப்படும்படியான காரியங்களை அனுமதிக்கிறார்னா நாம தான். நிறைய காரியங்கள் ஐயா இருக்கும் போதெல்லாம் கூட நிறைய நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் எவ்வளோ மகத்துவமான வெட்கப்படும்படியான காரியங்களை கர்த்தர் அனுமதி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போது. யோபு நினைச்சிருந்தா உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு விலகரும் அடிக்கடி இந்த சொல்லிக்கிட்டே இருக்கும். அவருக்கு ஏமா நேர்ந்தது? அந்த உத்தமத்துக்கு சோதனை வந்தது. மனைவி கூட தூஷிக்கிறா. என்னமா உத்தமத்தில் இருக்கிற? அந்த உத்தமத்தை பார்க்குறோம். முடிவு என்னாச்சு? ரெட்டித்தனமான ஆசீர்வாதம் வந்ததா இல்லையா யோபுக்கு? அதே வெட்கப்பட்ட இடத்துல மறுபடியும் ஆண்டவர் கொடுத்தார். பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், முறுமுறுக்க கூடாது, ஆண்டு விட்டு தூரம் போயிடக்கூடாது. துன்ப கஷ்டங்கள் நெருக்கு வரும்போது அங்கெல்லாம் எவ்வளோ அங்கலாய்த்து கண்ணீரோடு பாரத்தோடு கதறி அழுது செபிக்கிற மகனாலாம் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். நீங்க எப்படி இருக்கீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே? வெட்கப்படும்படியான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. மறுபடியுமாய் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன். யோபுக்கு கொடுத்தாரா இல்லையா? நிறைய சரியா இவங்களுக்கு ஏன் இது நேரிடுது, இவங்களுக்கு ஏன் இது நடக்குது, இவங்க ஏன் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார்? இதெல்லாம் கடந்த ஆண்டருக்கே இல்லையா? ராஜாதி ராஜாவே இல்லையா? அவர் நீதியா எல்லா அற்புதங்களும் தான் செய்துட்டு போனாரு. யாருக்கு என்ன தீங்கு செய்தாரு? எல்லாரும் விடுவித்தாரு. இதுதான் பிசாசு கிரியைகளை. இதெல்லாம் மேற்கொள்ளணும், இதெல்லாம் ஜெயம் பெறணும். ஆவியில உற்சாகம் இருந்தாதான் மேற்கொள்ள முடியும். இந்த ஆவியின் உற்சாகம் வேணும் தேவனுடைய பிள்ளைகளே. வாசிங்க. அதிலே இப்போ உற்சாகத்தின் ஆவியை எடுக்க போறோம். 1 நாளாகமும் 29 வாசிங்க. 1 நாளாகமும் 29
9 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உற்சாக இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு, சந்தோஷமாய், எதையுமே கொடுக்கறத மட்டும் இல்லை, எல்லாத்திலும் 10ல் 1, எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து உற்சாகமாய், ஆலயத்தை காரியமாக இருக்கலாம், ஊழியக்கார கூட செய்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆண்டு பாருங்க எவ்வளோ அருமையான தேவன். உற்சாக இருதயம் இருக்கணும். இந்த உற்சாக இருதயம் தான் இல்லை, அதை தான் கெடுப்பான் பிசாசு. சோர்வு, அவிசுவாசம், பயம், கலக்கம், துக்கம், பல விதமான இதெல்லாம் என்ன செய்யும்? உங்களை அழுத்தி கொண்டு போயிடும். வாஞ்சிக்கிறது இல்லை, தேவ சமூகத்தை தேடாதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள். அதிலே வாசிங்க, 14 வாசிங்க. யாரு கொடுக்குறது? இதையெல்லாம் யார் சொல்கிறது? இந்த குடும்பத்தில் பூமியில் ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறாரு? நல்ல பிள்ளைகளோ, நல்ல பேர பிள்ளைகளோ, நல்ல கணவரோ, இந்த இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் யார் கொடுக்குறது? இந்த பலனோ, இந்த ஞானமோ, இந்த சுகமோ எல்லாம் நம்முடைய கரத்துலேருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம். கொடுக்கப்படும் சொல்லப்படும். கொடுக்குற நேரத்தை கொடுக்கறது இல்லை. அதனால தான் பெருகலை, விருத்தி அடைய முடியல, வளர்ச்சி இல்லை. எப்படி ஆசீர்வாதிப்பார்? எப்படி நீதிமானுடைய சிரசின் மேல் எப்படி ஆசீர்வாதம் தங்கும்? எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் தங்கிறது கிடையாது ஆசீர்வாதம். உம்மிடத்தில் வாங்கி உம்மிடக்கே கொடுக்குறோம். எப்படி? யார் அதை ஆசீர்வதிக்கிறது? நமக்கு ஆசீர்வாதத்தை நிரப்புகிறது யார்? பெருக செய்கிறது யார்? நம்ம கையின் கிரிகளை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ஞானத்தையும் பலத்தை கொடுக்கிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த எல்லாவற்றிலும் கொடுத்து பாருங்க. பண விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலும், ஊழியத்திலையும் சரி, குடும்ப ஜபங்களிலும் சரி. இந்த ஒரு மனத்துக்காக எவ்வளவோ ஒருமனப்பட்டு நீங்கள் குடும்பத்திலும் சரி, தன் கணவர் மனைவிக்கும் சொல்ல சரி, எல்லாவற்றையும் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாதான் விடுதலை. நிறைய ரகசியம் அதில் தான் அடங்கியிருக்கு. இந்த ஒரு மனத்தை தான் விரும்புறது கிடையாது. கணவர் மனைவியாக இருக்கலாம், தாய் பிள்ளைகளாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். அந்த ஒருமனப்பட்ட ஆவியை நேசிக்காதனால தான் ஒரு விடுதலை இல்லை, ஒரு ஜெயம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க. அதிலே அது 2 நாளாகமும் 17:3 வாசிங்க. 2 நாளாகமும் 17:3 வாசிங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தன் தகப்பனுடைய தேவனை தேடி, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். என்ன சொல்லப்படும்? தகப்பனுடைய வழி. தகப்பனார்கள் நாம் எப்படி பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நடந்து ஊக்குவிச்சு நடத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளை பின்பற்றும் பிள்ளைகள். தகப்பனாருடைய வழியில் நடந்தார் யோசபாத் ராஜா. ஒரு ராஜ்யம் திடப்பட்டது. சில காரியங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நீக்கினார். அசுத்தமான காரியங்கள், ஆசீர்வாதத்துக்கு தடைவான காரியங்கள்லாம் எடுத்துடணும், அர்ப்பணிக்கணும், அறிக்கையிடணும், மனம் திரும்பணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும், வாசல் திறக்கப்படும். சும்மா இல்லை, வேதம் சத்திய வேதம் நமக்கு எல்லாவற்றுமே இது வேதத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் ஆசீர்வதிக்கிற தேவன். வாசிங்க, அதிலே 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டகரித்தான். என்ன சொல்லப்படும்? இருதயம் உற்சாகம் அடையணும். எப்படி? வேதத்தை படிக்கிறதா இருக்கட்டும், துதிக்கிறதா இருக்கட்டும், தேவசமத்தை தேடுகிறதா இருக்கட்டும், கொடுக்கறதா இருக்கட்டும், ஊழியத்தின் வேலை, ஆலயத்தின் காரியமாக இருக்கட்டும், உற்சாகம். அவருடைய வழி, அவருடைய வீடு, அவருடைய ஆலயம். எப்படி இருக்கீங்க? இந்த பண்டிகை நாட்களை மறுபடியும் சொல்கிறேன். அங்கெல்லாம் எங்களை கேட்பாங்க, ஐயா ஏன் வைக்கலை? அன்பு உங்களை சொல்கிறேன்னு குறைபாடு. அந்த உற்சாகம் இல்லை. வரட்டுமா ஐயா? எப்போ வர்றதுக்குள்ளே எல்லாமே க்ளீனாக எல்லாம் அழகாக வச்சுட்டு எங்களுக்கு அவ்வளோ செய்து கொடுத்துட்டு போவாங்க. எல்லா விஷயத்திலையும், குடும்ப வீடுகள் ஜபத்துலேயும் சரி, எல்லாம் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை வரணும், இந்த ஐக்கியம் வரணும். ஒரு வளர்ச்சி தெரியுது எங்களுக்கு சபைகளில், அவங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் தெரியுது. இந்த மந்த புத்திக்கு இடம் கொடுத்துறாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே.
அதனால தான் யாத்திராகமம் மறுபடியும் சொல்கிறேன், வேறு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 25:2 மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவங்களிடத்துல எப்படி எதையுமே சந்தோஷமாக செய்யணும், கஷ்டமாக செய்யக்கூடாது. ஆண்டருக்கு இது ஆண்டருக்கு கொடுத்தா ஆண்டர் செய்வார், ஆண்டருக்கு போனால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டருக்கு செய்தால் என்னை உயர்த்துவார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டு நிமிரும், இங்கே கிடப்போம். அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் அது சந்தோஷமாக செய்வேன். ஆலயத்தின் வேலைகளை அப்படி சந்தோஷமாக செய்வேன். சாமுவேல் பணிவிடை செய்ததுனால தான் அவர் ஒரு ஊழியக்காரரை ஆசீர்வதித்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு கஷ்டப்படுவோம். ஆலயத்தையும் சரி, ஊழியத்தையும் சரி, ஊழியக்காரருக்கும் சரி. கேட்டு பாருங்க, என் உறவினர் எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, எப்படி இருப்பேன்னு கேட்டு பாருங்க. என் உடம்பு சுகத்தை கூட பார்க்க மாட்டேன், என் குழந்தைங்களை கூட பார்க்க மாட்டேன், தூக்கத்தை கூட விரும்ப மாட்டேன், கை குழந்தையோட அப்படி செய்வேன். ஆனால் அதனால உண்டார ஆசீர்வாதம் எவ்வளோ ஒரு நன்மை தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பணிவிட செய்கிறவளை கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க யாத்திராகமத்தில் 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆமென். எப்படி சொல்றாரு? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் மன நிறைவாய் அப்பா என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை கொடுத்துருக்கிறார், என்னை உயர்த்திருக்கிறார், நான் செய்வேன், இதை எனக்கு ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். நான் எத்தனையாய் திரும்ப எனக்கு இதை கொடுத்தா இன்னும் எல்லாம் நிறைய தருவார். அப்படி ஒரு சந்தோஷமா செய்யணும். அதிலே 35 வாசிங்க. யாத்திரா 35ல் 29 வாசிங்க. 29 வாசிங்க. செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலையை குறியானவை கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்து ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்ணமாய் கொடுத்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாருமே உற்சாகமாய் மன உற்சாகமாய் முழு இருதயத்தோட சந்தோஷமாய் செய்தார்கள். அப்போ மோசே காலத்திலே உண்டு. அதனால தான் சபைகளை கொண்டு வைக்கணுமா, அங்கே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகுமா, அப்போ தான் சபை விருத்தி அடையுமா. அந்த ஒரு மனத்தை விரும்பும் போது அங்கே என்ன செய்கிற ஆண்டவர் நிரப்ப முடியல, இங்கே நிரம்ப முடியல. இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடு, உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி நிரப்பாண்டவரை கேட்கறது கிடையாது. இந்த ஒரு மனத்தை விரும்பி ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு வாங்க. ஆவியானவர் இறங்குவார், உங்களை நிரப்புவார், உங்களை புது பலத்தில் நிரப்புவார், உற்சாகத்தின் ஆவியில் நிரப்புவார். இந்த ஆவி எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியுமா? சத்துருவ கிரியாக இருக்கட்டும், மாம்ச பலவீன வியாதி வேதனையாக இருக்கட்டும், துக்கம் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் செய்ய பாரு ஆவியான ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக கொடுக்கணும். அதனால தான் ஆதியாகமத்தில் எப்படி சொல்ல, ஆபேல் காயின் பலியை குறித்து சொல்ல, ஏன் அவர் அங்கீகரித்தார்? கொழுமையானதையும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டருக்கு கொடுக்குறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், நான் கொடுக்குறேன், அதை அங்கீகரித்தார். சகோதரருக்குள்ள எரிச்சல் உண்டாகுது, நான் கொடுத்தா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நிரப்புவார். ஆண்டவர் ஆசீர்வதித்ததால தான் பொறாமை எரிச்சல்கள்லாம் வருது. தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். கொடுக்குற விஷயத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியாக செய்யணும், முறுமுறுப்போட செய்யக்கூடாது. அதிலே வாசிங்க 2 கொரிந்தியர் 9 6, 7 பார்த்தீங்க. விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாக ஆண்டவர் பிரியமா இருப்பா. எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பா. நீ எப்படி கொடுக்குறியோ அதை கொடுத்து தான் கர்த்தர் உன்னை நிரப்புவார், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தில் நிரப்புவார். எந்த அளவு அளவிக்கிறாலும் அந்த அளவுனா உன்னை அளக்கப்படும். இது எவ்வளோ ஒரு இது இல்லை, அவர் தான் கொடுக்குறாரு, அவருக்கே கொடுக்குறோம், அவர் நமக்கு திரும்ப கொடுக்குறாரு. நிறைய காரியங்கள் ரகசியங்கள் நிறைய இருக்கு. இது கொடுக்காதனால தான் நிறைய காரியங்கள்ல இல்லை, ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது. கர்த்தருடைய பிள்ளைகளே 2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9, 6, 7 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு பிரியமாய் இருக்கணும்னா உற்சாகமாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும்
கூடுதல் ஜபமாக இருக்கட்டும், சுகமளிக்கும் கூட்டங்களாக இருக்கட்டும், உபவாச ஜபமாக இருக்கட்டும், செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், ஊழியக்காரருக்கு செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கட்டும், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுதலாக இருக்கட்டும். தேவன் உங்களுக்காக நாங்கள் இரவும் பகலும் தேவ சமுத்திரம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவங்கம்மா. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க. அசட்டை பண்ணிடாதீங்க. 2 கொரிந்தியர் பார்த்தீங்கன்னா அதிலே 8ஆம் அதிகாரம் 2-3 வாசித்தீங்கன்னா, மிகுந்த உபத்திரங்கள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், யாருக்கு கஷ்டம் இல்லை? இப்போ எங்களுக்கு இல்லையா? மிகுந்த கஷ்டங்கள் மத்தியில் தான் கர்த்தர் நடத்தினாலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கலையா? சொல்லுவாப்புல அடிக்கடி ஊழியக்காரம்மா, நான் செய்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்மா. இப்போ இன்னும் இல்லை, இவ்வளோ அங்கெல்லாம் இப்போ கஷ்டம், ஒயிட் வாஷ் பண்ணி இதெல்லாம் செய்து பணம் இல்லை, என்ன பண்ணுறது? சபை காரியத்தில் இன்னும் கொடுக்கல, கர்த்தர் செய்வார்மா. ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருமா, என்ன ஆசீர்வதிப்பார்மா. எவ்வளோ பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறாருமா. இதுதான்மா கர்த்தர் செய்தாரா இல்லையா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாய் திரும்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து, உற்சாகம் கொடுத்து, கொடுக்கறதுல சந்தோஷமாய் கொடுத்து, அப்போதான் அந்த ரட்சணியத்தை சந்தோஷத்துக்கு திரும்ப கிடைக்கும் மகிழ்ச்சி. உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர்ல 8:2-3 வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். எவ்வளவு கொடிய உபத்திரவங்கள், திராணிக்கு மிஞ்சி, அவங்களுக்கு மிஞ்சி முதல்ல அது கொடுத்தா அது ஆண்டவர் மற்றெல்லாம் பார்த்து தானா வருமா? செய்வார்மா. கர்த்தர் எங்களுக்கு செய்வார், கர்த்தர் கொடுப்பார். இப்போ பாருங்க, சும்மா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த சபைகளை எல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். அந்த எங்களுக்கு மட்டும் கஷ்டங்கள் இல்லையா? உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் எவ்வளோ மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்யணும்னா செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுக்கறது மட்டும் இல்லை, இன்னும் வருகிற வருஷங்கள்லாம் எல்லா ப்ரேயர்லையும் கலந்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். கொடுக்கறது அப்புறம், தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. உச்சாம ஆரம்பத்திலேருந்து அந்த அன்பு எங்கே? எல்லா ப்ரேயரும் வந்து கலந்துக்குவாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 2 hour கூட நடத்துறது இல்லைம்மா. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, தடைகள் நீங்கிறதுக்காக, நீங்கள் பெருகிறதுக்காக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக, உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படிக்காக தான் இந்த ப்ரேயர்லாம் வைக்கிறோம். வாங்க, அசட்டை பண்ணிடாதீங்க, வாசிங்க. அதனால தான் எலியா தீர்க்கதரிசி தெரியும் இல்லையா? சாரி பார்த்து விதவை என்ன பண்ணா? அந்த பஞ்ச நாட்களில் நாம் செய்வோமா? இங்கே பசிக்குதை கொடுப்போமா? யோசித்து பாருங்க. இங்கேயே சாப்பிட முடியல, மற்றவங்களுக்கு கொடுப்போமா? அப்படி கொடுத்தாங்க அந்த மகன். முதலாவது சொல்கிறத செய், எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு. அந்த சம்பவங்களை வீட்டில் போய் படிங்க. 1 ராஜாக்கள் 17 13 14 15 முதல்ல அதை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுமா. அப்படி கீழ்ப்படுந்தா பாருங்க. தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கல, தனக்கு வச்சுக்கல. அந்த பஞ்ச நாட்களில் அது கொடுத்ததுனால தான் அங்கே தரித்திரம் போச்சு, பஞ்சம் அவங்க வீட்டில் போச்சு. பஞ்சம் தீர்ற வரைக்கும் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் வந்ததான், அப்பமும் தண்ணீர் குறைவில்லாமல் கிடைச்சதான். இதெல்லாம் ஆண்டவர் ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு? ஊழியக்காரருக்கு கொடுத்தாங்கம்மா, ஊழியக்காரரை கனம் பண்ணாங்க. இப்போ மட்டும் சொல்ல நான் சின்ன அங்கே திருமணத்துக்கு முந்தைய கூட எங்கள் ஊழியக்கார் வீடுக்கோ ஜபத்துக்கோ ஊழியங்களுக்கோ முதலிடம் எங்கள் குடும்பம், நாங்கள் கொடுப்போம். எங்கள் அப்பா அம்மா நாங்களாம் எல்லாவற்றையும் செய்கிறது அப்படியே தாங்க. ஊழியத்திலையும் சரி, எல்லாவற்றிலுமே செய். ஆண்டவர் விருத்தியாகிட்டே போவீங்க. நீங்கள் பெருகணும்னா, ஆசீர்வாதம் வேணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், அந்த பஞ்ச மகள் அவங்க வீட்டில் மட்டும் இல்லை பாருங்க. அது பெரிய பார்த்தீங்களா? யோவானில் சிறு பையன் 5 அப்பா 2 மணி கொடுத்தானா இல்லையா? இந்த காலத்தில் பிள்ளைங்க கொடுக்குமா? அதை கொண்டு ஆண்டவர் எவ்வளோ பேரை போஷித்தார். இதெல்லாம் வேதத்தில் எழுதி வச்சிருக்கு இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்கள் போஷிக்கப்படணும்னா, அப்பவும் தண்ணீர் குறை வேண்டி இருக்கணும்னா கொடுக்கணும். கொடுக்கிற உள்ளங்கள் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் எல்லாவற்றிலும் நேரத்தையும் சரி, தேவ சமூகத்தில் தேடுகிறதையும் சரி இருந்தீங்கன்னா தான் எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சு புதிய ஆண்டுக்குள்ளே போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு 33 11 12 பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திர பலியோடு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திர பலிகளை
உற்சாகமா செலுத்துற இடத்துல இங்க வந்து மகிழ்ந்து நல்ல சந்தோஷமா துதிக்கணும். இந்த சுகபலத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு, எல்லா வியாதி ஆபத்துல விலைக்கு காத்திருக்கிறாரே, நன்றி சொல்லி துதிக்கணும். வந்து இங்க வந்து சந்தோஷமா துதிக்கணும். தேவ சமூகத்தில் அப்படி ஒரு மகிழ்ந்து களி கூறணும். ராஜாதி ராஜாவை துதிக்கணும், நன்றி செலுத்தணும். இங்க வந்து என்னமோ நல்ல கையை தட்டி சொல்றதுக்கு முன்னாடி அப்படி அப்படி எப்படி தெரியுமா, ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பிக்கல அப்படி ஒரு அண்ணல் பறக்கிற காரியங்களா இருக்கும். ஒரு வளர்ச்சி வேணும், வைராக்கியம் வேணும், பயபக்தி இருக்கணும், உணர்வு இருக்கணும். உற்சாகத்தின் ஆவி இல்லை. கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். அதிலே ஏசாயா 61:7 வாசித்து பாருங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய், உங்கள் நிந்தைக்கு பதிலாய், இதே நாங்கள் எங்களெல்லாம் எவ்வளோ அற்பமாய் ஏளனமாய் தள்ளப்பட்டவங்க மத்தியில், கைவிடப்பட்ட நிலைமையில் கர்த்தர் எங்களை கைவிடலாமா? நாங்கள் மனுஷனை நம்பலை, மனுஷன் சார்ந்து வாழல, மனுஷனுக்கு பிரியப்படுத்த வாழல. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் அதே இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. வாசிங்க ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்துணையாய் பலன் வரும், இச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என்ன சொல்லப்பட்டது? இரட்டித்தனமான ஆசை. வெட்கத்துக்கு பதிலாக எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறீங்களோ, நாங்கள் வெட்கப்பட்டோமா நிறைய விஷயங்கள், நிந்தைக்குள்ளானோம், கைவிடப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, பயங்கரமான கஷ்டங்களாக கடந்து வந்தோம். ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. கர்த்தர் அருமையானவர். அதே இடத்துல பிரஜாத மற்றும் வெட்கப்படுமான காரியங்கள் மத்தியில் அதே இடத்துல கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என் ஜனங்கள் நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த உற்சாகத்தின் ஆவி வேணும். ரட்சணத்தின் திரும்ப சந்தோஷத்தை தந்து அது நம்ம மனம் விரும்பினாதான், சந்தோஷம் மனப்பூர்வமாக விரும்பினாதான், உற்சாகமாக விரும்பினாதான், தேவ சமத்தை தேடினாதான், சுத்த இருத்தை விரும்பினாதான், திரும்ப எனக்கு தந்து சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி என்ன செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தேவனால் மட்டும்தான் முடியும். தேவ சமத்தை தேடுங்க, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இந்த நாளில் வரை தடப்பட்ட மக்கள் மனதில் தேவன் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை சிறியோர் முதல் பெரியவர் வரை தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த நாளிலே, இந்த 2024 வருஷத்தின் 12ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாளில் அடியனையும் அருமையான உடைய பிள்ளைகளையும் காணும் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பெருமையாய் போகாதபடிக்கு உடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தியான வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கட்டளிடுவீராக. சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க. விசேஷமாக இந்த மாலை வேளையில நடக்கிறதான அருமையான கீத ஆராதனை கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும், உடைய நாமத்தை ஆண்டவரே தொழுது கொள்ளும்படியாகவும் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு ஆண்டவரே பிள்ளைகளை நீர் உணர்வுள்ள பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இந்த வாரம் முழுவதும் தேவையில சந்திங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எல்லாவித ஆசீர்வாதத்தினால, சுகத்தினால, பலத்தினால பிள்ளைகளை நிரப்புவீராக. பலன், சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் மிகுதியாய் காணப்பட நீ கிருபை தாங்க. மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வந்து ஜெபித்து கடந்து போங்க.